எவ்வளோ சார் டெப்த்து போட்டிருக்கீங்க? 1000 ஃபீட் டெப்த் போட்டுருக்கோம். அவங்க கம்ப்ளீட்டாக சில்ட்டு வந்ததுனால தண்ணி டச் ஆகவே இல்லையா சார்? தண்ணி டச்சாக இருக்குது. தண்ணி டச் ஆகிருக்கா? தண்ணி டச்சாக இருக்குது. பின்ன ஏன் ஃபில்டர் பைப் என்ன போடணுன்னு சொன்னாங்களா? அவங்க ஃபில்டர் பைப்பை போட்டால் கூட ரொம்ப சில்ட்டாக இருக்குது. நான் எடுத்த உடனே மூடிக்கும் அது கம்ப்ளீட்டாக. அது சோர்ஸ் வந்திருக்கிறதே 900 கிட்ட பண்ண. சரி, அப்படியே பவுண்ட்ரி பார்த்துலாம் வாங்க. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய இடம் அது எது? ஈஸ்ட்டு? சரி, இது ஈஸ்ட்டு. இது ஈஸ்ட்டுங்களா? எது அந்த டைரெக்ஷன் ஈஸ்ட்டுங்களா? சரி, கிராஸ். சரி, உங்களுக்கு எங்கே தேவைப்படுது சொல்லுங்கள். இங்கே வேறு எதனா போர்வெல் போட்டிருக்காங்களா சார்? அது லாஸ்ட் டைம் போட்டோம் இல்லையா? லாஸ்ட் டைம் அது அங்கே வருது. இங்கே தான் இருக்குங்களா அது? அந்த சைடு. சரி, இல்லை சார், இது வரைக்கும் தான் நம்ம பார்க்க வேண்டிய இடமா? ஆமாம் சார். காம்பவுண்டு இருக்கு இல்லையா? இந்த காம்பவுண்டு. இது எப்போ சார் போட்டாங்க போர்வெல்ல? சார் ஒரு 2-3 டேஸ் ஆச்சு. 3 டேஸ் ஆகிடுச்சு சார். எவ்வளோ ஃபீட்டில் சார் தண்ணி வந்துச்சு? சார் ஒரு 880 900 சொன்னாங்க சார். சரி, இதுதான் பாட்டில் சார். இந்த லைன் தான் பாட்டில். வேறு எதனா போர்வெல் போட்டிருக்காங்களா சார்ங்க? இந்த ஏரியாவில் நம்புது இல்லை சார். வேறு உங்களுக்கு எதனா போர் இருக்குங்களா? இருக்கு. தண்ணி போட்டு ஓட்டிக்கின்னு இருக்காங்க, விசாரிச்சிங்களா? ஓடிட்டுருக்காங்க. டெப்த்து எவ்வளோ இருக்கும் ரஃபா? மினிமம் 1000 ஃபீட்டு மேலே இருக்கும் சார். ஒரு நிமிஷம் மேஸ்திரை கூப்பிட்றேன் சார். அவங்களுக்கு தெரிஞ்சு. இங்கே ஒரு போர் இருக்குங்க சார். அந்த ஷெட்டுக்கிட்ட இருக்கும் சார் ஒரு போர். இங்கே 20 ஃபீட் வந்துருக்குங்களா கேஸிங்க? அங்கே அப்படி வந்துடுச்சு சார். ஆச்சரியமாக இருக்கா? கீழே நம்ம போட்டப்போ 100 ஃபீட் மேலே போச்சு. 120 கிட்ட வந்துச்சு சார். அது ஆக்சுவலாக இங்கே பெரிய பெரிய போல்டர்ஸ் இருந்தது சார். இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஹைட்டில் இருந்தது. அந்த போர் போட்டோம் இல்லையா சார்? ஆமாம், அந்த இடத்துலையே பக்கத்தில் பெரிய பெரிய கல்லாக இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. இது ஸ்கொயரில் இல்லை, ரவுண்டாக இன்னும் இருக்குது. ஸ்கொயர் இருக்குது சார். ஸ்கொயர் இருக்குது. சரி, பரவாயில்ல. அப்பா எப்போ வருவார் சார்? வந்துட்டுருக்காரு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து. பூஜை சமயம் யார்கிட்ட இருக்கு? அவங்க கிட்ட தான் இருக்குது சார். சரி, இங்கே நெட்வொர்க் கொஞ்சம் கம்மி சார். ஆமாம். ಆ ಬೋರ್ ಯಾವಾಗ ಮಾಡಿದ್ರು ಅವರು? ಇಲ್ಲ, 2-3 ಡೇಸ್ ಆಗಿರ್ಬೋದು. ಸರಿನಾ? ಕೇಸಿಂಗ್ ಎಷ್ಟು ಬಂದಿದೆ? 25 ಅಡಿ ಅಷ್ಟು. 30 ಅಡಿ. ಆಮೇಲೆ ಕಟ್ಟಿಂಗ್ಸ್ ಎಲ್ಲ ಆಚೆ ಕಡೆ ಬಂತಾ? ಡ್ರಿಲ್ ಮಾಡೋ ಕಟ್ಟಿಂಗ್ಸ್ ಎಲ್ಲ ಆಚೆ ಕಡೆ ಬಂತಾ? ಬಂತು. ರಾಕ್ ಬಂತಾ? ರಾಕ್ ಏನು ಬಂದಿಲ್ಲ ಸರ್. ಮೊನ್ನೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನಾ? ಇಲ್ಲ, ಮಾಮೂಲಿ ಕಲ್ಲಲ್ಲೇ ಹೋಯ್ತು. ಅದೇ ಕಲ್ಲಲ್ಲೇ ಹೋಯ್ತು. ಯಾವುದ್ರಲ್ಲಿ ನೀರು ಗ್ಯಾಪ್ ಏನು ಸಿಕ್ಕಿಲ್ಲ. 800 ಮೇಲೆ ಸಿಕ್ಕಿದೆ. 880 ಅಡಿ ಸಿಕ್ಕಿದೆ. ಆಮೇಲೆ ಶಿಲ್ಟು ಬಂದಿದ್ದು ಯಾವಾಗ ಬಂದಿದೆ? 900. 900 ಶಿಲ್ಟು ಬಂದಿಲ್ಲ, ನೀರು ಬಂದಿಲ್ಲನಾ?
ನೀರು ಬರೋ ನೀರು ಕಮ್ಮಿ ಆಯಿತು, ಸಿಲ್ಟು ಬಂದ್ಬಿಟ್ಟು. ಆಮೇಲೆ ಶಿಲ್ಟು ಬಂದಮೇಲೆ ಎಷ್ಟು ಡ್ರಿಲ್ ಮಾಡಿದ್ರು? 100 ಅಡಿ. 100 ಅಡಿ. ಅವ್ರ ರಾಡ್ ಆಚೆ ಕಡೆ ಫ್ರೀಯಾಗಿ ಬಂತಾ? ಅದೇನು ಅಷ್ಟೊತ್ತು ನೋಡಿ. ಅವ್ರ ರಾಡ್ ಒಳಗಡೆ ಹಾಕಿದಾರಲ್ಲ, ಆ ರಾಡ್ ಫ್ರೀಯಾಗಿ ಬಂತ ನೋಡಿದ್ರಾ? ಅದು ನೋಡಿಲ್ಲ ಸರ್. ಲಾಸ್ಟಾಗಿ ನೀರು ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿದ್ರಾ? ಅದು ನೋಡಿಲ್ಲ ನಾವು. ಸರಿ, ಯಾವಾಗಲೂ ಬೋರ್ವೆಲ್ ಡ್ರಿಲ್ ಮಾಡಿದರೆ ಬಿಗಿನಿಂಗಿಂದ ಎಂಡ್ ಮಾತ್ರ ಯಾರೋ ಒಬ್ಬರು ಇನ್ಚಾರ್ಜ್ ತೊಗೊಳ್ಬೇಕು, ಓಕೆ ಓಕೆ ಇರಬೇಕು ಯಾವ ಬೋರ್ಲಲ್ಲೂ. ಇದು ಸರಿ, ಸರಿನಾ? ಎರಡು ಬೋರ್ಗಳು ಇದೆನಾ? ಹಾಂ, ಮೇಲೆ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಆಳ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಯಾವಾಗ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅದು? ಅದು ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದು ரொம்ப ವರ್ಷ ಹಾಕಿ. ಇಲ್ಲ, ಎಷ್ಟು ಆಳ ಇರ್ಬೋದು ಒಂದು ಅಂದಾಜಾಗಿ? ಕೇಳಿಲ್ಲ ಸರ್ ನಾನು. ಸರಿ.